அமைச்சர் வேலு செய்த வேலை, களத்திலிறங்கிய விவசாயிகள். கடைசி நேரத்தில் நடந்த ட்விஸ்ட். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் போலூர் சாலையில் உள்ள நீதிமன்ற வளாகம் அருகிலிருந்து மண்மலை வரை புறவழிச்சாலை அமைக்க விவசாய நிலம் கையகப்படுத்துகிறது தமிழ்நாடு அரசின் நெடுஞ்சாலைத்துறை. குறைந்தது 30 லட்சம் விலை போகும் நிலத்தை 12 லட்சம் 13 லட்சம் தருகிறோம் என்று கையொப்பம் பெற்றுக்கொண்டு அதிலிருந்து 20% 30% வரை குறைவாக பணம் செலுத்திவிட்டு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து வருகிறது நெடுஞ்சாலைத்துறை. இதனால் கோபமடைந்த விவசாயிகள் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவசாயிகள் முதன்மையாக கூறுவது, நிலத்தை எடுக்கும் போது சொன்ன விலையை விட குறைவான தொகை கொடுக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். அரசு கொடுக்கும் பணத்தை அமைச்சர்களும் அதிகாரிகளும் பாதி பணத்தை சுருட்டிக் கொள்வதாக கூறப்படுகிறது. அமைச்சர் வேலு சொன்ன மாவட்டத்தில் இது போன்ற செயல் நடப்பதும் தனது துறையில் நடந்து வருவதை கண்டு கொள்வதில்லை என்றும், தேர்தல் நேரத்தில் இப்படி மக்களை இன்னல்களுக்கு தள்ளினால் வெற்றி பெறுமா என்பது சந்தேகம் என்று கூறப்படுகிறது. மார்ச் 11 தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா, நான் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டத்தையா வேல்மண்மலை கிராமத்தில் வசித்து வருகிறோம். எங்கள் நிலத்தை 78 சென்ட் எடுத்துட்டாங்க. 22 தென்னை மரத்துக்கு இந்த விலைன்னு காசு கொடுக்கல. 78 சென்ட்டுக்கும் 10,500 ரூபா தான் போட்டுக்கிறாங்க. 10,50,000 ரூபா போட்டுக்கிறாங்க. மேல் கொண்டு அதில் காசு எதுவும் போடலை ஐயா. இன்னும் 2,40,000 ரூபா வரணும். கேட்டாக்க அதான் காசு. இன்னும் பேரூராட்சி ஆட்சி இருந்துச்சு, இப்போ நகராட்சி ஆகி போச்சு, அதனால் காசு போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது எங்களுக்கு என்னன்னு தெரியல. எங்களுக்கு நகராட்சியாக இருந்தாக்கா பேரூராட்சியாக இருந்தால் பேரூராட்சிக்கு நாங்கள் விவசாய காசு கொடுக்கணுமா? விவசாயிக்கு நாங்கள் பேரூராட்சி காசு கொடுத்தா தான் அந்த 2 லட்சம் நாங்கள் விவசாயி கொடுத்தா தான் பேரூராட்சி ஆகுமா, நகராட்சி ஆகுமா? நகராட்சியில் காசு அதிகமா, பேரூராட்சியில் காசு அதிகமா? எங்களுக்கு அந்த ஏஐ முந்தா நாள் மிரட்டார் சார் எங்களை. இந்த நாங்கள் இப்போ கல் நட்டுக்கிறதுக்கு அண்ணாண்ட 40 அடி ஏடு, 40 அடி எடியை தேவைப்படியான்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், ஐயா 40 அடி காலை வச்சுனா காலை வெட்டி விடுவேன் சொன்னேன். என் நிலத்துல காலை வச்சுனா காலை வெட்டி விடுவேன். ஏன் மாட்டேங்கன்னு ஏற இன்னும் தேவைப்படுறா அப்படின்னு சொன்னேன் சார். நான் இன்னொரு ஏடி சார், முள்ளு செடிக்கு 33,400 ரூபா 500 ரூபா போட்டுக்கிறாங்க சார். அந்த ஏடி கேட்டாக்கா நான் காசு கொடுக்க முடியாது, எங்கிட்ட காசு கவர்மெண்ட் தான் சார் காசு கொடுக்குது. கவர்மெண்ட் தான் அந்த வருவாய்த்துறைக்கு காசு அனுப்புகிறாங்க. அந்த காசு அனுப்புறது காசு கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த ஏடி சொல்கிறாரு. அந்த ஏடியை வாக்கிங் நான் கார்லாம் போனால் ரைட்டில் நின்று இழப்பாடுறாங்க. இன்னொரு 6 இருக்குது, இன்னொரு பம்ப் செட் இருக்குது, பார்க்கிங் போட்டுருவாங்க. ஏன் எடுங்க 40 மீட்டர் எடுக்கணும். அவரு மிரட்டா சார் ஏடி மிரட்டாரு. எல்லாம் மிரட்டா நீ எடியா பார்க்கலாம் அப்படின்னா காசு முள்ள செடி போடல. எனக்கு எங்க தம்பி கூட்டாக்கு சார், அதை 18,50,000 போட்டுக்கிறாங்க சார். அந்த கூட்டுக்கு இன்னும் ஒரே 1 ரூபா கொடுப்பார்ல. ஒரு ஏஐ அந்த இப்போ போனார் கண்ணால. அந்த ஏஐ தன்னை 8 வேண்டிய டிரைவர் கூப்பிட்டாரு. வண்டி அங்கே நிறுத்து, எங்களுக்கு காசு போட்டால் தான் நாங்கள் விடுவோம், ஏன்னா விட மாட்டோம். காசை போடல, ஒரே 1 ரூபா கூட போடல சார். எங்களுக்கு 1 ரூபா கூட போடாத காசு போட மரத்தை நோண்டி தெரியானாங்க. மரத்தில் நோண்டது எங்களுக்கு காசு போட்டு 2 பேருக்கும் பிரச்சனை இருக்குது. எனக்கு அம்மா காசு, எங்கள் தம்பிக்கு அம்மா காசு. கூட்டு போட்டா யார் சார் செய்யணும்? நீங்கள் தான் வந்தீங்க. நாங்களே நடம் கொடுக்க வந்தீங்க. கவர்மெண்ட் வந்தீங்க, அழுந்தீங்க. உங்களுக்கு என்ன காசு, அந்த காசு பாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நீங்கள் கையெழுத்து வாங்கினீங்க. அந்த கையெழுத்து வாங்கின காசு 2,40,000 ரூபாய் பிடிச்சிட்டீங்க. 28 லட்சம் சில்லற 50,000 போட்டீங்க. 2,40,000 ரூபாய் யார் கொடுக்குறது? யாருங்க கொடுக்குறதா? வேலு கொடுப்பாரா, இல்லை கிரி கொடுப்பாரா, இல்லை யார் வருவாய்த்துறை கொடுக்குறதா? யார் கொடுக்குறாங்க? எங்களுக்கு ஈடு எல்லாம் விவசாயம் எல்லாம் பாதிக்குது சார். எங்களுக்கு முன்ன அதுக்குமே எங்கள் பெத்த தாய் எங்களுக்கு பால் விட்டு வளர்த்தாங்க. எங்கள் நில தாய் எங்களுக்கு சோறு விட்டு வளர்க்குறாங்க. அந்த நிலமே போகுது சார். எங்கள் வாழ்வாதாரமே எங்கள் மண்மல்ல இருந்து போனவங்களையும் போகுது சார். எல்லாம் அவங்க வாயில் ஆகுது வயிற்று கண்ணீர் விட்டுக்கின்னு இருக்கிறாங்க சார். எங்களுக்கு அந்த காசு போடலைன்னா எங்கள் நிலத்தில் நீங்கள் இறங்கக்கூடாது. எங்கள் நிலத்தில் காசு போடலாம். என்ன காசு? எங்களுக்கு உரிமையான காசு. நாங்களே வந்தோம். நீங்கள் தான் எனக்கு ஒரே ஒருத்தர், நீங்கள் தான் கவர்மெண்ட் இந்த காசு போடுறோம். எங்களுக்கு அந்த சந்தோஷமாக நாங்கள் எழுதி கொடுக்குற காசு போடுறோங்க. ஏன் போடல காசு? ஏங்க போடல? நாங்கள் போடணுமா காசு? நீங்கள் விவசாயம் இப்படி வயிற்றுல அடிக்கிறீங்க? ஏன் கவர்மெண்ட் ஏங்க இப்படி பண்ணுறீங்க? இல்லை அவர் வியாபாரிகள் கொடுப்பாரு காசு? கவர்மெண்ட் தான் காசு போடுது. கவர்மெண்ட் போட்ட காசு எங்களுக்கு விவசாயிக்கு அத்தனை பேருக்குமே. நான் மண்மல்ல இருந்து கோலங்கள் வரையும் ஒரு விவசாயி கூட 1 ரூபாய் பிடிக்காம எல்லா காசும் போட்டா தான் நாங்கள் அந்த ரோட்டு வேலை செய்ய விடுவோம். இல்லைன்னா செய்ய விடவே மாட்டோம். ஆம்பளை பொம்பளை குட்டி குழந்தை எல்லாம் நாங்கள் படுப்போம். உங்கள் பொண்டாட்டி புள்ள உங்கள் பசங்கள்லாம் எல்லாம் படிக்கணும், வேலைக்கு போகணும், டாக்டராக போகணும், இன்ஜினியராக போகணும், வாத்தியாரை போகணும், கலெக்டரை போகணும். நாங்கள் எல்லாம் விவசாயம் அப்படியே நாங்கள் படிச்சுக்கிட்டு அப்படியே விவசாயம் பண்ணணுமா?
விவசாயம் நாங்கள் பண்ணணும். நீங்களாம் நல்ல சொகுச்சா வாழணும். விவசாயி ஆப்பிள் பழம், திராட்சை பழம், சாத்துக்குடி பழம், தக்காளி, மிளகா, வெங்காயம் அத்தினி பேருக்கு யாரு கொடுக்கறது? விவசாயம் தாங்க பாடுபட்டு கொடுக்குறான். அவன் வெயிலுன்னு பார்க்கல, மழையில பார்க்கல, காத்துன்னு பார்க்கல, எந்த பசியும் பட்டினுமா அவன் சாப்பிட கூட விவசாயம் பண்றான் சார். விவசாயம் பண்ணி நீங்கெல்லாம் சொகுசா இருக்கிறதுக்கு கார் வாங்குறீங்க, பங்களா வாங்குறீங்க. ஒரு செண்டு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து பங்களா மேல மாடி மேல கட்டிக்கின்னு வாழுறீங்க நீங்க. நாங்க எங்க போறோம்? நாங்க சும்மா ஒரு குடிசை போட்டுக்கின்னு பசியும் பட்டினும் எங்க பசங்க கூட பள்ளிக்கூடம் போறதுக்கு அந்த வேலைக்கு சாப்பிட கொடுக்க முடியல சார். அப்படின்னு நாங்க பாடுபட்டு விவசாயம் அப்படி இருக்கிறோம். நீங்க என்னடானாக்கா எங்களுடைய காசா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யோகிதை இல்லை. அப்படியே எங்க நிலத்துக்கு வரீங்க. உங்களுக்கு என்ன உரிமை உங்க நிலத்துக்கு வரீங்க? கவர்மெண்ட் இறந்தாங்க. கவர்மெண்ட் இப்படி போய் சொல்லி எங்க விவசாய வயிற்றுல அடிச்சாக்கா நாங்க எங்க போறது? எங்களுக்கு யாருங்க கொடுப்பாங்க? எங்களுக்கு நீங்க கவர்மெண்ட் இப்படி செய்யலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க காசு கொடுக்காம இருக்கிற விவசாயிக்கு அத்தினி பேருக்குமே மண்மையில இருந்து கோலானங்களை வெளியும் ஒரே விவசாயிக்கு தராத காசு கொடுத்தீங்கன்னா தான் நாங்க உள்ள இறங்க கொடுப்போம். இல்லைன்னா நீங்க உள்ள இறங்காதீங்க. எங்க நேரத்துல இறங்காதீங்க. நீங்க எங்க போறீங்களோ பாங்க பாக்குறேன்.